குண்டான ராஜா. ஒரு காலத்தில் மிகவும் குண்டான ஒரு ராஜா இருந்தார். அவருடைய பெயர் எக்லோன். அவர் மோவாப் நாட்டின் ராஜா. அவர் மிகவும் குண்டாக இருந்ததால் அவரால் சரியாக நடக்க கூட முடியாது. அவர் மிகவும் ஆடம்பரமாக வாழ்ந்தார். எக்லோன் ராஜா இஸ்ரவேல் மக்களை மிகவும் கஷ்டப்படுத்தினார். அவர்களை 18 வருடங்கள் அடிமைகளாக வைத்திருந்தார். இஸ்ரவேல் மக்கள் கடவுளிடம் மன்றாடினார்கள். கடவுள் அவர்களுடைய அழுகையை கேட்டு ஏகூத் என்ற ஒரு வீரரை அனுப்பினார். ஏகூத் இடது கை பழக்கம் உள்ளவர். ஏகூத் எக்லோன் ராஜாவிடம் பரிசு கொடுக்கப் போவதாக சொன்னார். பின் ராஜாவை சந்திக்கப் போகும்போது ஒரு வாளை தன் சரீரத்தில் மறைத்து வைத்துக் கொண்டார். ஏகூத் ராஜாவை சந்தித்தபோது ராஜாவிடம் தனியாக ஒரு ரகசியத்தை சொல்ல வேண்டும் என்று கேட்டார். தனியாக வந்த ராஜாவை கடவுள் கூறிய ஒரு ரகசியம் என்று சொல்லி ஏகூத் மறைத்து வைத்திருந்த வாளை எடுத்து அவரது வயிற்றில் குத்தினார். எக்லோன் மிகவும் குண்டாக இருந்ததால் வாள் அவரது வயிற்றிற்குள் முழுவதுமாக போய்விட்டது. எக்லோன் ராஜா இறந்ததை அறிந்த இஸ்ரவேல் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். அதன் பிறகு ஏகூத் மோவாப் நாட்டிற்கு எதிராக போரில் வெற்றி பெற்றார். பிறகு இஸ்ரவேல் மக்கள் அமைதியாக வாழ்ந்தனர். எந்த சூழ்நிலையிலும் தேவன் தன்னுடைய ஜனங்களை நிச்சயம் பாதுகாப்பார்.